இன்னும் வெயில் சீசன் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள வெயில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாலத்துல பெரியவர் ஒருத்தர் ட்ரைசைக்கிள் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அவர் கால்ல செருப்பும் போடல. அவ்வளவு வெயில்லையும் செருப்பு இல்லாம அவர் லோடு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. நான் 2 வீலர்ல வந்துட்டு இருந்தேன். பைக்ல என் பின்னாடி உட்கார்ந்து என் ஒய்ஃப் அந்த ஐயாவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. பாலத்துல நம்ம நிப்பாட்டிட்டு எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? சரி இறங்கி வந்துட்டேன். பக்கத்துல செப்பல் கடையும் இல்ல. நம்மளுக்கு Facebookல இருந்து இந்த தடவை கொஞ்சம் பணம் வந்திருக்குங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏரியால இருக்க நம்மளுக்கு தெரிஞ்ச செப்பல் கடைக்கார ஒரு தோட்ட போயிருந்தேன். ஆனா எனக்கு Facebookல இருந்து பணம் வந்திருக்கு. பணத்துக்கெல்லாம் செப்பல் தான் வாங்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அது வெயில் நேரத்துல இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு. நானும் சப்போர்ட் பண்றேன், என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன்னு சொல்லி ரொம்ப விலை கம்மியா கொடுத்தாருங்க. அதை வாங்கிட்டு அங்க இருந்து போற வழியிலேயே பார்த்தா ஒரு பாட்டி செப்பல் இல்லாம நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. பழங்காலத்துல அவங்க கால் அப்படியே பொசுக்குது போல, பாதத்தை தரையில ஊண்டவே முடியாம நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஒரு செருப்பை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. எங்க போறோம்னா முந்தா நாள் விட்டுட்டு வந்தோம் பாருங்க ஒரு மரம், அதை எடுத்து விட்டுறலாம்னு சொல்லி தான் கிளம்பி இருந்தோம். அங்க இருந்து நம்ம பார்த்த வேலை ஒண்ணு அளவெடுக்க வேண்டியது இருக்கு. அளவெடுத்துட்டு அந்த காங்கிரீட் உடைக்கிற இடத்துக்கு நானும் சஞ்சயும் போயிட்டு இருக்கோம். நம்ம திருமங்கலம் பாலத்தை ஒட்டி நிறைய கூண்டு வச்சு அதுக்குள்ள மரங்கள் இருந்துச்சு. அந்த கூண்டெல்லாம் எடுத்துட்டாங்க. மரங்களும் வளர்ந்துருச்சு. ரொம்ப நல்ல விஷயம். கூண்டெல்லாம் எடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. திருமங்கலத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். போற வழியிலே பார்த்தா இன்னைக்கு ஒரு 2 மரக்கன்று சாஞ்சு போய் கிடக்குங்க. பக்கத்துல இந்த செட்டை பிரிச்சிருப்பாங்க போல, பிரிச்சதுல மரக்கன்று சாஞ்சிருச்சு. அதை நிமித்துறதுக்கு கம்பு தேடிட்டு இருந்தோம். எய்தாப்புல இருந்து பாத்துக்கு இருந்த ஒருத்தர் ஓடி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. அவர் நம்ம ஃபாலோவர் தான் சொன்னாரு. வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கயிறு கம்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாருங்க. அவரும் நானும் சேர்ந்துதான் அந்த மரத்தை தூக்கி கட்டினோம். கட்டி முடிச்சுட்டு பக்கத்துல வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சாரிண்ணே ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்கிறாங்க, இன்னொரு நாள் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அங்கிருந்து நம்ம பாதியில விட்டுட்டு வந்த அந்த மரத்துக்கு போயிட்டாங்க. வெயிலும் அதிகமா இருக்கு. மணி 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு கூட இவ்வளவு வெயில் அடிக்குதுங்க. நானும் சஞ்சய் ஆரம்பிச்சிட்டோம். சுத்தி கடப்பாறை வச்சு பறிச்சுக்கிட்டு உடைச்சு பார்த்தேன். இது எப்படி உடைச்சாலும் உடையவே மாட்டேனுதுங்க. நானும் உளியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். பாறையை உடைக்கிற மாதிரி வரிசையா உளிய வச்சு தட்டி தட்டி உடைச்சிடலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் மண்ணை கீழே தோண்டிட்டு மேல அடிச்சு உடைச்சிடலான்னு பார்த்தா ஐடியாலாம் நிறைய இருக்கு. காங்கிரீட் நகலவே மாட்டேனுது. அஞ்சையும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவனும் ஹெல்ப் பண்ணாங்க. இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்த ஒரு லாரி டிரைவர் ஓடி வந்தாரு. சரி ஹெல்ப் பண்ணதா வராருன்னு பார்த்தா பக்கத்துல வந்து பாக்குறாரு. புதுசா வாங்கிட்டு போன 2 உளியில ஒரு உளி உடஞ்சிருச்சு, ஒரு உளி நெளிஞ்சிருச்சுங்க. என்னடா இது, போன தடவை உடைச்ச அளவுக்கு கூட இந்த தடவை உடைக்க முடியாது போல. காங்கிரீட்டோட ஆழம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காங்கிரீட் பார்த்தா ஒரு நேரான இதுலயே உடைய மாட்டேனுது. உடைச்சா சின்ன சின்னதா தான் உடையுதே தவிர ஒரு கிராக் எல்லாம் விழுக மாட்டேனுது. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு உடச்சி வச்சிருக்கோம். இதுக்கு மேலே உடைக்க முடியலைங்க. இன்னும் 3 நாள் தான். அதுக்கப்புறம் ராம்நாட்லேருந்து நம்ம மிஷின்லாம் வந்துடும். வரட்டும், பிரேக்கர் வச்சு உடச்சிக்கிடுவோம். 4 மணிக்கு உடைக்க ஆரம்பித்தோம். மணி 6:30 ஆயிடுச்சு. திருட்டிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். லைக்கு கமெண்ட்லாம் போட்டு விடுங்க.